லேப்டாப் என் பக்கத்துல தான் இருந்துச்சு. என்னாச்சு, ஞாபகம் வந்துச்சா? லேப்டாப் அந்த ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டேன்டி. என்ன சொல்ற நிலா? ஆட்டோல லேப்டாப் எப்படி விட்டுட்டு வருவ? டென்ஷன்ல விட்டுட்டேன்டி. நிலா, என்னாச்சு? அந்த பிரசன்டேஷனை மட்டும் ஒரு தடவை காட்டுங்கன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலி கிளையண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி காட்டுங்க. என்னாச்சு? சாரி ராகவ், நான் லேப்டாப்பை விட்டு வந்துட்டேன். வாட்? லேப்டாப்பை விட்டு வந்துட்டீங்களா? என்னங்க விளையாடுறீங்களா? இல்ல சீரியஸ்லி ஐ கான்ட் பிலீவ் திஸ். என்னங்க அந்த ஸ்கூல்ல ஹோம்வொர்க் நோட்டை விட்டு வந்த மாதிரி சொல்றீங்க? நிலா, அவங்க எவ்வளவு பெரிய கிளையண்ட் தெரியுமா? அவங்க நம்மளை தேடி நம்ம ஆபீஸ்க்கு வராங்க. நியாயமா நாம தான் அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்கணும். பாருங்க, இன்னும் 1.5 மணி நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. இப்போ வந்து லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டேன்னு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க. வாட் இஸ் திஸ்? இப்போ நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கம் ஆன் டெல் மீ, என்ன பண்ண சொல்றீங்க? மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவா? இல்ல ராகவ், பின்ன கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நிலா, என்ன பேசுறீங்க? சிச்சுவேஷன் புரியுதா இல்லையா? நிஜமா நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க நான் எதிரே பார்க்கல. நீங்க ரொம்ப சின்சியர், டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவீங்க நம்பிதான் இவ்வளவு சீனியர்ஸ் இருந்தும் இந்த ப்ராஜெக்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்தேன். எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா இது? இப்போ வந்து அசால்ட்டா லேப்டாப்பை கொண்டு வரலன்னு சொல்றீங்க. ராகவ் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். பிரசன்டேஷனை ஒழுங்கா பண்ணுங்கிற டென்ஷன்லயே லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க முதல்ல லேப்டாப்பை போய் எடுத்துட்டு வர வழியை பாருங்க. கிளையண்ட் கிட்ட சொன்ன டயத்துக்கு நம்ம பிரசன்ட் பண்ணி ஆகணும். இது நம்ம கம்பெனி ரெபுடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு புரியுது ராகவ், I'm really I sorry. don't want your sorry Nila. I want the result. Just do it. ராகவ், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. என்ன எப்போ வருவாங்க? மெசேஜ் பண்ணிருக்காங்களா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவாங்களா சார்? என்னமோ பண்ணுங்க நீங்க. சரி, நான் மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கறேன். இருக்கு எல்லாருக்கும். ஹலோ ஆனந்தா, ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. ஹலோ சொல்லுங்க. சோழன். என்னாச்சு நிலா, எதுவும் பிரச்சனையா? ஆமா சோழன். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. காலையில நான் ஆபீஸ்க்கு ஆட்டோல வந்தேன். என்னோட லேப்டாப்பை ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு 12 o'clock கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. மணி 10:30 ஆயிடுச்சு. லேப்டாப் இல்லாம என்னால பிரசன்டேஷன் பண்ணவே முடியாது. எதுங்க இந்த ராப்பகலாம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணீங்களே, அந்த பிரசன்டேஷனா? ஆமா சோழன், எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ரொம்ப பயமா இருக்கு. நிலா நிலா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆட்டோ நீங்க எங்க பிடிச்சிங்க? நம்ம ஏரியா ஸ்டாண்ட்ல தானே பிடிச்சிங்க? இல்ல இல்ல, ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதுலதான் ஏறி வந்தேன். சரி, ஆட்டோ நம்பர் பாத்தீங்களா? நம்பர் இல்ல சோழன். சரிங்க சரி சரி, நீங்க பதறாதீங்க பதறாதீங்க. ஆன்லைன்ல தானே பே பண்ணிருப்பீங்க, அவரோட நம்பர் இருந்தா எனக்கு அனுப்பிச்சுடுங்களேன். ஐயோ, அண்ணே, உங்க நம்பர் சொல்றீங்களா? நான் ஜிபே பண்றேன். போன வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன், கேஷா கொடுத்துறீங்களா? இல்ல சோழன், நான் ஆன்லைன்ல பே பண்றேன்னு தான் சொன்னேன். அவர் தான் கேஷா கொடுத்துட சொன்னாரு. சரின்னு நானும் கேஷா கொடுத்துட்டேன். சோழன், இப்ப என்ன பண்றது சோழன்? அவரை கான்டாக்டே பண்ண முடியாதா? இல்ல இல்லைங்க, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தான் 1.5 மணி நேரம் டைம் இருக்குல்ல, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சோழன், என் லேப்டாப் கிடைச்சிருமா? என் பாஸ் வேற ரொம்ப டென்ஷனா இருக்காரு. மொத்த பிரசன்டேஷனும் அந்த லேப்டாப்ல தான் இருக்கு. எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தேன்னு எனக்கே தெரியல.
நிலா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் முதல்ல அந்த ஆட்டோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆட்டோவை பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சோழன். என்ன நிலா, லேப்டாப் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிறீங்க? இல்ல ராகவ், லேப்டாப் எடுக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாட், ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது என்ன பதில் நிலா? 12 மணிக்கு பிரசன்டேஷன், கிளைண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்லணும்? டெல் மீ. பாருங்க, இது சும்மா கிடையாது. 25 crores ப்ராஜெக்ட் நிலா. எப்படி போர்ட்ல வரைஞ்சு காட்ட சொல்றீங்களா? வாட் இஸ் திஸ்? சரி, அதை விடுங்க. லேப்டாப்ல மட்டும் தான் ப்ராஜெக்ட் இருக்கா? வேற எதுவும் பேக்கப் வச்சுக்கலையா? இல்ல ராகவ், 3D டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் தான் நான் பேக்கப் வச்சிருக்கேன். அது வெறும் லேஅவுட் தான். அதை வச்சு நான் கிளையண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? நிலா, என்ன எனக்கு புரியல. ஆர் யூ ஜோக்கிங்? லேஅவுட் பார்க்கறதுக்கு அவங்க கிளம்பி வராங்க. 3D பிரசன்டேஷனை டிசைன்ல பிரசன்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் நிலா. அதை சொல்லி தான் நான் உங்களை வரவே சொல்லியிருக்கேன். அப்புறம் லேஅவுட்டை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க?